இந்த தாவேகாக்காரங்க தற்கூரித்தனமா விஜய்க்கு முட்டு கொடுக்கறது வழக்கமா நடக்கிற விஷயம்தான். ஆனா தாவேகாக்கு நானும் முட்டு கொடுக்குறேன்னு முட்டு கொடுத்து லைவ்ல கதறி கதறி அழுது லைவ விட்டே ஒருத்தர் ஓடிட்டாரு. அவர் யார் தெரியுமா? ஊர் உலகமே திமுக தான் அடுத்த ஆட்சி அமைக்கும்னு சொல்றப்ப, இல்லங்க தாவேகா விஜய் தான் ஆட்சி அமைப்பாருன்னு குறுக்க இந்த கௌசிக் வந்தா மாதிரி ஏதோ போற போக்குல தாவேகா தான் ஆட்சி அமைக்கும்னு சில சர்வேவும் வெளியாயிருக்கு. அது எந்த சர்வே தெரியுமா? முன்னாடிலாம் 2 பேருக்கு தான் போட்டியே. ஒன்னு திமுக, இன்னொன்னு தாவேகான்னு பயங்கரமா ஃபயர் விட்டுட்டு இருந்த இந்த தற்குறி கூட்டம்லாம் இப்போ அப்படியே சீமான் பக்கம் வண்டியை விட்டு, இனிமே சீமானுக்கும் எங்களுக்கு தாங்க போட்டி அப்படின்னு சீமான வச்சு கலாச்சு தள்ளிக்கிட்டு இருக்காங்களே, இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இப்படிப்பட்ட எல்லா கேள்விகளுக்குமான விடைய இந்த வீடியோல பாத்திரலாம். வெல்கம் டு த மதிமுகம் ரிப்போர்ட். நான் சிலம்பு செல்வி. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. மே 1 ஒரு நாள் மட்டும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 2026 சட்டமன்ற தேர்தல் விறுவிறுப்பா நடந்து முடிஞ்சது. இந்த தேர்தலுக்கு பின்னாடி, அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள், எக்ஸிட் போல் ரிசல்ட் நேத்து வெளியாயிருச்சு. அதை கிட்டத்தட்ட 12 நிறுவனம் எடுத்திருந்தாங்க. இந்த 12 நிறுவனமே திமுக தான் அடுத்த ஆட்சிக்கு வரும்னு அடிச்சே சொல்லிட்டாங்க. ஏதோ சில 2 நிறுவனங்கள் மட்டும் தாவேகா தான் அடுத்த ஆட்சியை பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதுல ஒரு நிறுவனம் இருக்கே, அதாங்க இந்த ஆக்சிஸ் இந்தியா. அது என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல, தாவேகா 98ல இருந்து 120 வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காமா. 118 எடுத்தாலே ஒரு கட்சியை ஆட்சியை அமைச்சிடலாம். இங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக மட்டுமே 118 இடம் மட்டும் சிங்களா ஜெயிக்க மாட்டாங்க, கூட்டணியோட சேர்த்துதான் ஜெயிப்பாங்க. இது வழக்கமான விஷயம்தான். ஆனா இப்பதான் கட்சி ஆரம்பிச்சாரு, உடனே முதல்வர் ஆயிடுவாருங்கிற மாதிரி 98ல இருந்து 120 தொகுதி வரைக்கும் தாவேகா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன்ல நின்று முதல்வரா வேற ஆக போறாருங்கிற மாதிரி அந்த கருத்து கணிப்பு வெளியாயிருச்சு. சோ இதைத்தான் எல்லாரும் போட்டு பொளந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. யூஸ்வலாவே கருத்து கணிப்புங்கிறது தேர்தலுக்கு வரக்கூடிய ரிசல்ட்டை ஓரளவுக்கு ஒத்து போட மாதிரி இருக்கும். அதுவும் இந்த தடவை வந்த 12 எக்ஸிட் போல் ரிசல்ட்லயுமே மெஜாரிட்டி டிஎம்கே தான் ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ, பூரா பேரு டிஎம்கேன்னு சொன்னா நம்மளும் டிஎம்கேன்னு சொன்னா 10ஓட 11 போயிருவோமே, நம்ம கொஞ்சம் வித்தியாசமா உருட்டுவோங்கிற மாதிரி இந்த ஆக்சிஸ் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க, தாவேகா தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொன்னது மட்டும் இல்லாம அந்த ஆக்சிஸ் இந்தியாவோட சர்வே எடுத்திருப்பாரு தலைவர், அவரு பேர் என்னன்னா பிரதீப் குப்தா. இவரு நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு டெலிவிஷன் மீடியாவோட லைவ்ல உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காரு. பேசிட்டு இருக்கப்ப சரியான ஒரு ஃபன் பண்ணியிருக்காரு. அது என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய நெறியாளர்கள் வந்துட்டு இந்த மாதிரி எல்லா கருத்து கணிப்புமே டிஎம்கே தான் ஜெயிக்கும்னு சொல்றாங்க, நீங்க என்னடானா தாவேகா ஜெயிக்கும்னு சொல்லியிருக்கீங்க, என்ன சார் உங்க மனநலன்னு சொல்லி கேட்டதுக்கு, மற்றவங்களோட கருத்து கணிப்பை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு இப்போ முடியாது, ஆனா என் கருத்து கணிப்பை மட்டும் பத்தி நான் இப்ப சொல்றேன், தாவேகா நாங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் இப்படி சொல்லவே நெறியாளர்கள், ஓ அப்படியா, அப்போ நீங்க சொல்றது உண்மைதானான்னு கொஞ்சம் அடிச்சுதான் பேச வந்தாங்க. உடனடியா பயந்து அலறி அடிச்சு, நான் சொன்ன மாதிரி 98ல இருந்து 120 இடம் ஜெயிக்கலைனாலும் அட்லீஸ்ட் 70 இடமாவது ஜெயிக்குங்கன்னு சொல்லியிருக்காரு. சோ இது தெரியாம அந்த தாவேகா தற்குறிஸ் என்ன பண்ணிருக்காங்க, ஆக்சிஸ் இந்தியா பாத்தீங்களா தாவேகா தான் ஜெயிக்கும்னு சொல்லியிருக்கா, அதுதாங்க உண்மையான ரிசல்ட்னு ஒரு பக்கம் பெருமை பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த ரிசல்ட் வந்த 5 நிமிஷத்துல நார்த் இந்தியால இருக்கக்கூடிய ஒரு லைவ் டெலிவிஷன் லைவ்ல ஆக்சிஸ் இந்தியா சர்வே எடுத்த பிரதீப் குப்தா என்ன சொல்லியிருக்காரு, தாவேகா 70 இடம் தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. 70 இடத்தையெல்லாம் பிடிச்சா ஆட்சியே அமைக்க முடியாது, அது இந்த தற்குறிக்கு தெரியுமான்னு தெரியல. சோ இந்த மாதிரி ஒரு பக்கம் இந்த தாவேகாவினர் சேர்ந்தவங்க நாங்க தான் அடுத்த சிஎம் ஆக்சிஸே சொல்லிட்டாங்கன்னு பெருமை பேசிட்டு இருந்தாலும், அந்த சர்வேவை எடுத்தவரே ரிசல்ட் வந்தா அடுத்த 5வது நிமிஷமே இல்லைங்க 70 தொகுதி வரைக்கும் தான் ஜெயிக்கணும் இறங்கிட்டாரு. சோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, எடுத்தது ஃபேக் சர்வேவை எடுத்துட்டு ஊர் உலகமே டிஎம்கேன்னு சொன்னா நம்ம தனித்துவமா தெரிய மாட்டோமேன்னு சும்மா ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக டிவிக்கு தான் ஜெயிக்கும்னு குத்து மதிப்பா ஒரு நம்பரை போட்டு கொடுத்துட்டாரு. அதனால இப்போ பிரதீப் குப்தாவை போட்டு பொளந்து கட்டிட்டு இருக்காங்க. சரி, பிரதீப் குப்தா இதுல மட்டும்தான் சம்பவம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி பயங்கர தரமான சம்பவம் இருக்கு. அது என்ன தெரியுமா, கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சுல, அதுல பிஜேபி கூட்டணி மட்டுமே 400 சீட்டு ஜெயிப்பாங்கன்னு அடிச்சு பேசியிருந்தாருங்க. அதுல
பிஜேபி மட்டுமே 300 சீட்டு வரைக்கும் ஜெயிப்பாங்கன்னு வேற சத்தியம் பண்ணி பேசியிருந்தாரு. கடைசியில ரிசல்ட்டை பார்த்தா பிஜேபி ஆட்சி அமைக்காதுன்னு தெரிய வரவே அவங்களே கடைசியில கூட்டணியை வச்சுதான் ஆட்சியை அமைச்சாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த ஒரு ரிசல்ட் தெரிய வரவே பிரதீப் குப்தாவை லைவ்ல வச்சு கேட்டிருக்காங்க, என்ன சார் நீங்க 400 சீட்டு ஜெயிக்கும்னு சொன்னீங்க, பிஜேபி மட்டுமே 300 சீட்டு ஜெயிக்கும்னு சொன்னீங்க, கடைசியில பார்த்தா அவங்க ஆட்சி அமைக்க முடியாத அளவுக்கு கூட்டணி ஆட்சியை வச்சு அமைச்சுக்கிட்டு இருக்காங்க, அப்போ உங்க சர்வே ஃபேக்கான்னு சொல்லி கேட்டதுக்கு ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாருங்க. ஒரு சர்வே எடுத்தவரே இப்படி அழுகலாமா? சோ அந்த தாவேகா தற்குறிஸ்ல ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி கடந்த கால வரலாற கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு பேசணும். அதாவது நீங்க இப்ப பெருமை பேசிட்டு இருக்கீங்களே ஆக்சிஸ் இந்தியானால நாங்க தான் ஜெயிக்க போறோம்ட்டு, ஆனா அதே ஆக்சிஸ் இந்தியா முன்னாடி பிஜேபி ஜெயிக்கும்னு சொல்லிட்டு பிஜேபி ஜெயிக்காம கூட்டணி ஆட்சி வச்சு ஆட்சிக்கு வந்தனால அவரை போட்டு கேள்வி கேட்டதுக்கே ஓனா லைவ்ல உட்காந்து அழுதவர் தான் ஆக்சிஸ் இந்தியா சர்வேவோட தலைவர். சோ அதனால இதெல்லாம் தெரியாம நீங்களாவே தற்பெருமை பேசிட்டு சுத்துறது உங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆக போகுது. இனிமே உங்க சிரிப்பு இதுதான் கடைசி சிரிப்பா இருக்க போகுது. எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ என்ன ஆக போறீங்கன்னு வேற தெரியல. ஆல்ரெடி ரிட்டையர் ஆன நீதிபதி வேற ஒண்ணு போற போக்குல சொல்லியிருந்தாரு, இந்த பசங்க சில கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் அவங்க தலைவர் எலெக்ஷன்ல தோத்துட்டா ஏதாவது விபரீதமான முடிவெடுத்துருவாங்களோன்னு வேற பயமா இருக்குங்க. பேசுறப்பெல்லாம் அப்படிதான் தெரியுது. ரொம்ப உணர்வு பூர்வமா எடுத்துக்கிறாங்க, முட்டாள்தனமா பிஹேவ் பண்றாங்க. அதெல்லாம் நினைச்சா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. சோ தயவு செஞ்சு தாவேகாவை சேர்ந்த தலைவர் என்ன பண்ணும்னா, இங்க பாருங்கப்பா எலெக்ஷன்ல தோக்க போறது உறுதி, அதுக்காக நீங்க ஏதாவது விபரீதமான முடிவுலாம் எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி அறிக்கை ஒண்ணு விடணும்னு அந்த முன்னாள் நீதிபதி சொல்லியிருந்தாரு. சோ ஆக மொத்தத்துல ஒரு படம் ரிலீஸ் ஆகி அது சரியா ஓடலைனாவே கதறி கதறி அழுகிற கேங்கு தான் அந்த தாவேகா கேங்கு. அதாவது ஆண்டாண்டு காலமா ஆட்சி செஞ்சுட்டு இருக்க டிஎம்கே வேற பகைச்சிட்டாங்க. சோ எப்படி வெளியே நடமாட போறாங்கன்னு வேற தெரியல. வீரவசனம்லாம் பேசி இன்ஸ்டால மட்டும் ரீல்ஸை போட்டு டிவிக்கே தான் உலகம் முழுக்க பரவி இருக்குங்கிற மாதிரி ஒரு பில்டப்பை வேற கொடுத்து வச்சிருந்தாங்க. கடைசியில பார்த்தா எக்ஸிட் போல்லயே இவங்க பொறி நமுத்து போச்சு. இனி உண்மையான ரிசல்ட் வரப்ப இன்னுமே, அதாவது எக்ஸிட் போல காட்டிலும் டிஎம்கே இன்னும் கூடுதலான தொகுதிகளை வென்றெடுத்தாங்கன்னா டிவிக்கே துண்டை போட்டுட்டு போக வேண்டியதுதான். சோ இத பத்தி எதுவுமே தெரியாம டிவிக்கே காரவங்க இப்ப புதுசா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? சும்மா இருக்கிற நாம் தமிழரை வம்பிழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எப்படி தெரியுமா, இந்த லவ் டுடே படத்துல வரும்ல, நான் உன்னோட சீல்ல அந்த மாதிரி அந்த டோன்ல என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சும்மா இருந்த டிஎம்கே கிட்ட சண்டைக்கு போனது மட்டும் இல்லாம இப்ப டிஎம்கே இருந்தால் ஜெயிக்கிறதுன்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம ஜஸ்ட் ஒரு 30 மிஞ்சி போனா ஒரு 20 தொகுதியில ஜெயிப்போங்கிறதா தெரிய வருது. இது தெரியாம டிஎம்கே வேற பகச்சிட்டோமே. இப்ப அடுத்து நம்ம ஹீரோவா தெரியணுமே, அப்ப என்ன பண்ணலாம், பக்கத்துல இருக்கா மாதிரி நாம் தமிழர் அவனை பிடிச்சி இழுங்கிற மாதிரி நாங்களாவது 20-10 தொகுதி ஜெயிக்கிறோம். ஆனா நாம் தமிழர் வெறும் 6 தொகுதி தான் ஜெயிக்கிறாங்க. எல்லா சர்வேலையும் 1-6 தான் வருது. சோ அவங்கள விட நாங்க கொஞ்சம் மேலதான் இருக்கோம்னு கூச்சமே இல்லாம சீமான சம்பந்தமே இல்லாம இழுத்து போட்டு இப்ப தாவேகாவினர் வம்பிழுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வேற வேலையே இல்ல போல இருக்கு. ஒண்ணு டிஎம்கேவை வம்பிழுக்க வேண்டியது, இல்ல சும்மா இருக்கிற நாதாக்காவை வம்பிழுக்க வேண்டியது. கடைசி வரைக்கும் இந்த தலை வெசஸ் தளபதின்னு சண்டை போயிட்டு இருந்துச்சு, அதே மாதிரிதான் அரசியலை பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா இது எங்க போய் முடியும்னு தெரியல. கடைசியில நல்லதா போய் அவங்க ஆட்சிக்கு வருவாங்களோன்னு ஓவர் பில்டப்லாம் சில பேர் சொல்லி வச்சிருந்தாங்க. ஆனா எப்படியோ வரமாட்டாங்கிறத நம்ம இந்த எக்ஸிட் போல்லயே தெரிய வந்துருச்சு. சோ இந்த மாதிரியான ஒரு தற்குறி கூட்டம் தலைமை ஏத்துச்சுன்னா நாடு என்ன நிலைமைக்கு போகும்னு தெரியாது. அதுக்கு இந்த எக்ஸிட் போல் ஒரு சரியான பதிலடியை கொடுத்துருக்கு. சரி ஓகே, இது மட்டும் தானான்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த எக்ஸிட் போல வச்சு சில பத்திரிகையாளர்களுக்கு கண்டென்ட் கிடைச்ச மாதிரி டிவிக்காவை சும்மாவே போட்டு அடிப்பாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா போட்டு பொழந்து கட்டியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது 120 இடங்களுக்கு பிரச்சாரம் கூட விஜய் போல அவரு 120க்கும் மேற்பட்ட இடங்கள்ல ஜெயிப்பாராமா. என்ன ஜோக் பண்றீங்களா அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் சொல்லியிருந்தாரு. இன்னொருத்தர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவங்கெல்லாம் 60-40 வரைக்கும் தொகுதி ஜெயிச்சாலே கற்பனைக்கும் மேலானதுங்க. அவங்க 120 தொகுதி ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே சிஎம் ஆயிருவாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு இன்னொரு பத்திரிகையாளரும் ஃபன் பண்ணியிருந்தாரு. அடுத்து இன்னொருத்தர் என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு, ஏடிஎம்கே அவ்வளவுதான் காலி ஆயிரும், ஒன்னு டிவிக்கே அல்லது டிஎம்கேன்னு சொல்லி வசனம் எல்லாம் பேசினாங்களே. கடைசியில எக்ஸிட் போல என்ன தெரிய வருது,
ஏடிஎம்கேக்கு இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் அப்படியே தான் இருந்திருக்கு, எந்த சேதாரமும் ஆகல. இந்த ஓட்டு போட விருப்பம் இல்லாதவங்க, அப்புறம் எது நடந்தாலும் ரூலிங் பார்ட்டி தான் தப்புன்னு சொல்றவங்க, நோட்டாக்கு போட்டுட்டு இருந்தவங்க பூரா பேர் இப்ப டிவி கேக்கு போட்டிருக்காங்க. மற்றபடி எப்பயும் போல இருக்கக்கூடிய ரிசல்ட் தான் வந்திருக்கு. ஸோ அதனால அடுத்து நாங்க தான் ஆள போறோம், தயவு செஞ்சு இந்த வீரவசனம்லாம் பேசாதீங்க, அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் நீங்க தேர்தல்ல இருப்பீங்களாவே தெரியாதுன்னு இன்னொரு பத்திரிகையாளரும் தாவேகாவினரை போட்டு ரவுண்டு கட்டி அடிச்சாங்க. இதை விட அல்டிமேட் என்னன்னா, எங்க பார்த்தாலும் டிவிக்கே, யாருக்கு ஓட்டு போட்டாலும் டிவிக்கே, யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டாலும் டிவிக்கே, ஆட்டோக்காரரை கேட்டா டிவிக்கே, வயசான அம்மாவை கேட்டா டிவிக்கே, இளைஞனை கேட்டா டிவிக்கே, காலேஜ் போற பொண்ணை கேட்டா டிவிக்கே, பூரா பேரு டிவிக்கேக்கு தான் ஓட்டு போட்டோன்னு சொல்லி சொன்னீங்க. நான் அவங்க கொடுத்த பில்டப் பண்ண நினைச்சோம், ஐயோ அவ்வளவுதான், எம்ஜிஆர் மாதிரி அப்படியே அரசியலையே புரட்டி போட போறாரு விஜய்னு சொல்லிட்டு காத்திருந்து பார்த்தா சரியான பல்ப் அவங்களுக்கு. மொத்தமாவே எல்லா எக்ஸிட் போல் ரிசல்ட்லயும் தெரிய வருது என்னன்னா, 30 to 20, 30ங்கிறதே அதிகம், 20 to 10 தொகுதி வரைக்கும் தான் டிவிக்கே வென்றெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. ஸோ தெரியாம அந்த சோசியல் மீடியாவை பார்த்து நம்மளும் அதை நம்பி ஏமாந்துட்டோம் போல இருக்கு. உண்மை என்னடான்னு பார்த்தா சோசியல் மீடியால மட்டும் இருக்கவங்க ஓட்டர்ஸ் கிடையாது, களத்துல நிக்கிறவங்களும் கிராமத்துக்குள்ள இருக்கவங்களும் தான் ஓட்டர்ஸ். அவங்க சரியானவங்களுக்கு தான் வாக்களிச்சிருக்காங்கன்னு இன்னொரு பத்திரிகையாளரும் சொல்லியிருக்காரு. ஸோ ஆக மொத்தத்துல இந்த இன்ஸ்டாகிராமையும் யூடியூபையும் டிவிக்கே காரவங்கிட்ட இருந்து புடுங்கி வச்சுட்டா, மொத்தமா மொபைலையே புடுங்கி வச்சுட்டாலே உண்மையான கள நிலவரம் என்னன்னு தெரிய வரும். போனை திறந்தாலே டிவிக்கே விஜய், டிவிக்கே விஜய், விஜய்னு சொல்றனால எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்க. டிவிக்கே தான் அடுத்த ஆட்சிக்கு வருமோன்னு. கடைசியில பார்த்தா கலை யதார்த்தம் அது இல்லைங்கிறதா நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தாவேகா தலைவர் விஜய் ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரியும், ஆனா அவர் எவ்வளவு தொகுதி வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.